இங்க ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் ஒரு தொழிலதிபரை கொள்ள வந்திருக்கான். இவனை கொன்னுட்டா இவனுக்கு கிட்டத்தட்ட $10 கோடி கிடைக்கும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. இந்த பணக்காரனை சுத்தி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கும். அந்த தீவுல காய்கறி கொண்டு வரணும் கூட ஃபுல்லா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி ட்ரோன் இருக்கு. அந்த பணக்காரன் டெய்லியும் காலையில அந்த கடலுக்கு ஸ்விம் பண்ண வருவான். அதான் கரெக்டான நேரம்னு சொல்லி ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட ஒரு மீன் பிடி படகுல நிப்பான். தண்ணியில இருந்தா ஸ்னைப்பர்ல கரெக்டா சுட முடியாதுன்னு சொல்லி அந்த துப்பாக்கியோட ஸ்டெபிலிட்டிக்காக உடம்புல ஒரு மிஷின் மாட்டிருப்பான். அப்போதைக்கு ஒரு ட்ரோன் வருது. அவன் அந்த துப்பாக்கியை மறைச்சிருவான். உள்ள சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இந்த கப்பல் ரெகுலரா இங்க மீன் பிடிக்க வரும்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த பணக்காரனும் குளிக்க வரான். இருந்தாலும் இந்த கப்பலை செக் பண்றதுக்காக ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் அனுப்புறாங்க. ஆனா அந்த செக்யூரிட்டியும் சுற்றுவான். ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க. ஒரு ஜாமர் வச்சு அதோட சிக்னலை கட் பண்ணிடுவான். அவங்களுக்கு புரிஞ்சிருது இவன் கில்லர்னு சொல்லி அந்த பணக்காரனை தண்ணிக்குள்ள போட்டு அமுக்குறாங்க. புல்லர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. அவன் அந்த செக்யூரிட்டி சுட்டதும் இல்லாம அந்த பணக்காரனையும் சுட்டு எப்படி அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவான். உடனே ஃபேக் பாஸ்போர்ட் வச்சு அந்த ஏர்போர்ட்டையும் கிராஸ் பண்ணிடுவான். ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அவனோட ஒய்ஃபும் மகனும் இல்ல. வீட்டுல உள்ள பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிருப்பாங்க. இவனுக்கு கிடைக்க வேண்டிய $10 கோடி 24 மணி நேரம் கழிச்சு போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்திருக்காது. இவன மாதிரியே இன்னொருத்தையும் மிஷனை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறாங்க. இவனை கொல்றதுக்காக ஆள் அனுப்பியிருப்பாங்க. இவன் எப்படியோ அவங்க 2 பேத்தையும் கொன்றுவான். இவனோட ஒய்ஃபுக்கு போன் பண்ணுவான். ஆனா அவ ஏர்போர்ட்லயே அந்த செல்ல தூக்கி போட்டு போயிருப்பான். இவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது லாரியை வச்சு அடிச்சு தூக்கிடுவாங்க. 6 மாசம் கழிச்சு இவன மாதிரியே பாதிக்கப்பட்ட இன்னொரு ஏஜென்ட்டும் சேர்ந்து இவனுக்கு வேலை கொடுத்தவனை கொல்லணும்னு பாக்குறாங்க.